குழந்தைகளுக்கு நாக்கு சுத்தமாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். வில்வ இலைச்சாறு, சாதிக்காயும் மாச்சிக்காயும் அரைச்சி எடுத்ததில் இப்படி ஒரு சிட்டிகை தான், இந்த அளவுக்கு போட்டால் போதும். இப்போ போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறணும். கூட கொஞ்சமாக நாட்டு மாட்டு பால், தாய்ப்பால் கொடுக்குற தாய்மாராக இருந்தாக்கா உங்களுடைய பாலே கலந்துக்கிறலாம். இதை கலந்துட்டு நீங்கள் குழந்தைய எப்பெல்லாம் குளிக்க வைக்கிறீங்க, குளிக்க வச்சிருக்கு முதல்ல இந்த மருந்தை நல்லா தயார் பண்ணி வச்சுட்டு குளிக்க வச்ச உடனேயும் வெறும் வயிறாக இருக்கிறப்போ உள்ளுக்குள்ளே கொடுத்துருங்க. வாய்க்குள்ளே கொடுத்துட்டிங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறப்ப அந்த குழந்தை உளுந்தி சாப்பிட்றப்பவே அந்த நாக்கு மேலே இருக்கிற வெள்ளையாக படிஞ்சிருக்கு அந்த கசடுகள்லாம் வயிற்றுக்குள்ளே உள்ளே போய் மலத்தின் வழியாக வெளியே வந்துடும். அப்போ நம்ம டெய்லியும் கொடுக்கக்கூடாது. வாரத்துக்கு ஒரு முறை குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்கிறப்போ வெறும் வயிறாக இருக்கிறப்போ நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கனாக்கா அந்த நாக்கு மந்தம் இல்லாமல் உள்ளுக்குள்ளே போய் மலத்தின் வழியாக வெளியாயிரும். குழந்தையும் நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும், பால் குடிக்கும். இதுதான் குழந்தைங்களுக்கு நாக்கு சுத்தமாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து.